அப்படி பாக்குறீங்க? உங்க பயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆதி. என்ன சொல்றீங்க பாரதி? பயமா? ஆமா, பயம் இல்லாத மாதிரி நீங்க நடிக்கிறது எனக்கு தெரியும் ஆதி. என்னோட பயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே பாரதி, என்ன பயம்? எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்காதே. என்ன சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் பாரதி? அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல ஆதி. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து நம்மள பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல விடாம என்ன தடுக்குது. பாரதி, என்ன சொல்ல வரீங்க? சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாம இருக்கிறது தான் என் பிரச்சனை ஆதி. ஆனா இதுக்கு மேல உங்ககிட்ட உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியாது. போதும், இவ்ளோ நாள் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்குள்ளேயே நான் போராடிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பத்துக்கு தான் நாம இந்த லிப்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறேன். என் உயிரே உங்ககிட்ட தான் இருக்காது. உங்களுக்காக துடிச்ச இந்த இதயம் இப்பவும் நீங்க தான் வேணும்னு துடிச்சிட்டு இருக்கு. நீங்க நீங்க எங்க எனக்கு இல்லாம போயிடுவீங்களோங்கிற பயத்துல நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். பாரதி, என்னென்னமோ பேசுறீங்க. அப்படா பாரதி, சந்தேகப்பட்டது சரிதான். உங்களுக்கு முதலியே என்ன தெரியும்ல. அப்போ பாரதி, நான் யார் பாரதி? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க பாரதி. ஆரம்பத்துல இருந்து நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆதி, நீங்க தான் என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷன். என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு என் பக்கத்துல இருந்தும் இவ்வளவு நாளா யாரும் ஒருத்தர் மாதிரி. அம்மா நில்லுங்க. அம்மா, இது ஆபீஸ். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பாஸ் ஆதி இருக்காருல்ல, அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். என் பேத்தி இங்கதான் வேலை பாக்குறா. உங்க பாஸுக்குன்னு அவ பார்த்து பார்த்து சமைச்சத அவ மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்துட்டா. அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். பேத்தின்னு சொல்றீங்க? யார் அவங்க? பாரதி தான். ஓ, பாரதி மேடமா? ஆமா ஆமா. இப்ப போலாமா? நீங்க போங்க பாட்டிமா. பாட்டி இருங்க. இப்ப என்னையா? லிப்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதி சாரும் பாரதி மேடமும் லிப்டுக்குள்ள ரொம்ப நேரமா மாட்டிக்கிட்டாங்க. லிப்ட் கம்பெனில இருந்து ஆளுங்க வந்துதான் சரி பண்ணாங்க. என்ன சொன்ன? பாரதி ஆதியும் லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா? அட ஆமா பாட்டிமா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வாங்க, போங்க போங்க. பாரதி கிட்ட லிப்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்கலனா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்க. ஐயோ, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்துட்டு வர மறந்துட்டோமே.
இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? உன் சாப்பாட்ட ரசிக்கிறான், நீ இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றான். ஆனா நீதான் எப்பவோ நடந்தத எதையும் ஆதிக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. நீ சொல்ல போறத கேட்டு கோவப்பட்டா மண்டையில 2 தட்டு தட்டி தெரியாம பண்ணிட்டேன் ஆதி, மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கேட்டுக்க போறான். ஏங்க, நான் ஒருத்தங்க ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் தனியா அங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. வந்து சாப்பாடு போடுங்க. எல்லா ஐட்டத்தையும் நான் சாப்பிடணும். மிச்சமே வைக்க போறது. போய் அதையும் எடுத்து போடும். என்ன ஒரு அருமையான சாப்பாடு பாரதி. உங்க கையால சாப்பிட்டா நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ டேஸ்ட். உங்க சாப்பாடை பத்தி பெருமையா பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்ஸ் சார். ஆஹா, பிரமாதம். சூப்பர் சமையல் பாரதி. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை பாரதி. நான் நினைச்சேன் நீங்க சாதாரணமா தான் சமைப்பீங்கன்னு. மட்டன், சிக்கன், பிரான், ஃபிஷ்னு, மை காட். ஆதி, கிளம்பலாமா?